टिकट प्लीज। मैडम टिकट। नहीं नहीं टिकट नहीं। टिकट இல்ல சொன்னா எப்படிமா? साहब आई एम फ्रॉम दिल्ली साहब। मेरे माँ पिताजी எனக்கு பிடிக்காத மாப்பிளைய மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அதனால நான் ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன் சாப். मेरे पास पैसा नहीं साहब. ஏமா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? வேணா ஒன்னு செய்றேன். அடுத்த ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுறேன். இறங்கி போய்டு. நான் உங்க டாக்டர் மாதிரி இந்த மிட் நைட்ல இறக்கி விட்டா நான் எங்க சாப் போவேன்? என்ன இருந்தாலும் நான் ஒரு பொண்ணு இல்லையா சாப் ப்ளீஸ். ஏமா இது சொந்த வண்டியா? கவர்மெண்ட் வண்டிமா. நீ டிக்கெட் இல்லாம டிராவல் பண்ணா என் உத்தியோகம் போயிடும். மரியாதை டிக்கெட் எடுத்துரு, இல்ல அந்த ஸ்டேஷன்ல கீழே இறங்கிடு. ஏயா நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? ஒரு பொண்ணு அதுவும் நடு ராத்திரியில பாரத மாதா மாதிரி கதறா பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் இதயமே கிடையாதா? டிடி அந்த பொண்ணுக்கு நான் டிக்கெட் எடுக்கிறேன். ஏமா எந்த ஊருக்கு போகணும்? இந்த ட்ரெயின் கடைசியா எங்க நிக்குது அங்க. ஓ மலையூர் போகணுமா? நான் அங்கதான் போறேன். டிக்கெட் கொடு. இப்படி எல்லாருமே வேடிக்கை பார்க்கத்தாயா லாயக்கு. டெலிபோன் நீ கவலைப்படாத. தேங்க் யூ. வெல்கம். இதுக்கெல்லாம் ஒரு தியாக மனப்பான்மை வேணும்மா. என் உடம்புல ஓடுறதே நேஷனல் பிளட், அதாவது தேசிய ரத்தம். நான் உட்காட்டுமா? ஏ இங்க பாருமா, ரயில்ல உன்னை எப்படியோ காப்பாத்தி கொண்டு வந்து விட்டேன். இனிமே நீ எங்க போகணுமோ அங்க போய்க்க. உன் பேர் என்ன சொன்ன? சொப்பன சுந்தரி. சொப்பனத்துல வந்த மாதிரியே இருக்கு. வயசுக்கு வந்த பொண்ணு இப்படி வீட்டை விட்டு வெளியே வர்றது தப்புமா? சரிங்க சாப், ரொம்ப நன்றி. ட்ரெயின்ல அத்தனை பேரும் பேசாம இருந்தப்போ நீங்க தானே ஹெல்ப் பண்ணீங்க. அம்மா நாங்க ஒரு தேசிய குடும்பம். எங்க அப்பா தேச விடுதலைக்காக எத்தனையோ வாட்டி ஜெயிலுக்கு போனவர். நீங்க எங்க வர்க் பண்றீங்க? ஹேர் கட்டிங் சலூன் வச்சிருக்கேன். ஐ see. உங்களுக்கு மாசம் என்ன இன்கம், ஐ மீன் வருமானம் இருக்குன்னு கேக்குறேன். சோ வரும். அது ஏன் கேக்குற? இல்ல எனக்கு டிக்கெட் எல்லாம் எடுத்தீங்களே, இந்த செலவெல்லாம் சரி கட்டுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி இன்கம்னு கேட்டேன். சிம்பிள் மேட்டர். ஒரு நாளைக்கு நான் பாக்கெட் மணியே 300 ரூபீஸ் வச்சுக்குவேன். உங்க டிக்கெட் மேட்டர் எனக்கு பிச்சை காசு. அப்ப புள்ளி பெரும்புள்ளி காசு கொட்டுது போல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்த பேக்கு கூட தங்கிர வேண்டியதுதான். என்ன யோசிக்கிற? நான் இது வரைக்கும் இந்த ஊருக்கு வந்ததில்ல, இப்பதான் முதல்ல வந்திருக்கேன். எங்க போறதுன்னு தெரியல. எங்க போறது தெரியாம தான் இங்க வரைக்கும் வந்தாங்க. இது போலீஸ்காரனை கேட்க வேண்டிய கேள்வி. என்ன கேட்டா என்னால முடிஞ்சது ஒரு ராத்திரி உன்னை காப்பாத்த முடிஞ்சது, காப்பாத்திட்டேன். பட்டுமா? ஏமா அழுவுற? அத போறாரே அவர் என்ன ரயில்ல டிக்கெட் எடுத்து கூட்டிட்டு வந்துட்டு இப்ப அம்மான்னு விட்டுட்டு போறாரே. அப்படியா? ஹேய் டேய் உடா உடா எங்கடா எங்கடா ஓடுற? டேய் நில்ல. விடாத. புரியாம என்ன அடிக்காதீங்க. எதுக்காக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிங்க, இல்ல என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு அடிங்க. இன்னும் என்னடா கேட்க வேண்டியிருக்கு? அதான் கண் கூட பாத்துட்டோமே. என்னத்தையா பாத்தீங்க? ஏன்னா டேய் வெளியூர்ல இருந்து ஆசை காட்டி பொண்ணுல கூட்டுறது, இங்க வந்து அம்போன்னு விட்டுறது, இதானடா உங்க வேலை? ஐயோ புரியாம இப்படித்தாயா நாட்டுல கூட்டம் கூட்டமா கூடி எதையோ செஞ்சு போடுறீங்க. என்ன நடந்துச்சுன்னு அந்த பொண்ணுகிட்டயே கேளுங்க ஐயா. உன் மாதிரி ஆளுங்க கதையெல்லாம் நாங்க நிறைய கேட்டிருக்கோம். முதல்ல இந்த பொண்ணை கூட்டிட்டு போடா. எங்கயா போக சொல்றீங்க? அம்மா நீயாவது சொல்லுமா. குறையாதம்மா, நல்ல வாய். ஆட்டோ ஆட்டோல வந்து போட்டீங்களா? ஆட்டோ வாயா. படுத்தது போமா. ஏய், தெரியுமா போமா. ரெண்டு பேரும் யார் அந்த நேரத்துல லொட்டு லொட்டுன்னு இருக்கு? அண்ணே வாங்கண்ணே, முதலாளி அண்ணே, சம்பளம் கொடுக்குறண்ணே. என்னண்ணே போன காரியம் என்னாச்சு? மங்களகரமா நடந்ததா? உங்க அக்கா சம்பாதிச்சதா? அதெல்லாம் வேணாம், லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்பண்ணே முகூர்த்தம்? முகூர்த்தம் இருக்கட்டு. ஒரு முக்கியமான விஷயம். ரயில்ல ஒரு பொண்ணை பார்த்தேன், டெல்லி டூரிஸ்ட். ஒரு வித்தியாசமா தெரிஞ்சது, காப்பாத்தி கூட்டி வந்திருக்கேன். எங்கண்ணே? வெளியில் நிக்க வச்சிருக்கேன். என்னண்ணே உங்க தகுதிக்கெல்லாம் வெளியே நிக்க வைக்கலாமா? என்ன தகுதி? வெளியில் இருக்கிறவங்க உள்ள கூப்பிடுறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணுமா? என்ன இருந்தாலும் நீங்க முதலாளி. என்ன முதலாளி? 3 கத்திரிக்கோல் 2 சீப்பு வச்சிருந்தா நான் முதலாளியா? சும்மாறா. ஏய் உள்ள வா. ஓ வாட்டி பீட்டி. என்னடா உச்சு கொட்டுற? இவ என்ன நாயா? அண்ணே இந்த பொண்ணு மூக்கு முழியுமா? மகாலட்சுமி மாதிரியா இருக்கு. अब भैया ये छोटा कौन है? என்ன இருக்குது? சோடா போய் கொண்டு வாடாங்குது. नहीं ये लड़का कौन है? கடுக்கா கிடைச்சா கொண்டு வாடாங்குது. नहीं नहीं இந்த பையன் யாருன்னு ஏய் கேக்குறேன். இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. இப்படிதான் ஊருக்குள்ள ரொம்ப பேர் லொல்லு பண்றாங்க. இவன் நம்ம சர்வன், अच्छा சிப்பந்தி, ஆஹா வேலைக்காரன், ஆ. மசுரலி கொட்டுறவன். அண்ணே ஆச்சா. என்னன்னு இது டைப் டைப்பா சொல்லிக்கிட்டு? தலையெல்லாம் கரல் வச்சிருக்கிறியே, ஒன்ன ஓனர்னு நினைச்சிடுச்சுன்னா? आ भैया ओ बेटा जिस देश में गंगा बहती है हाथी मेरा साथी जनक जनक बैल बजे एक तुझे क्या लिया? என்னன்னு இது? இதெல்லாம் இந்தியில கவிதை போல் இருக்கு. இதெல்லாம் நமக்கு புரியுமா? இதுக்கெல்லாம் பின்னால் இருக்கிற அர்த்தம். அண்ணே
இந்த பொண்ணை ஏத்துக்கிட்டு ஒரு தீட்டு திட்டி அள்ளி போடுங்க. என்ன சலூன் லெவல்லே சொல்லிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிக்கங்கண்ணே. டேய் அது டெல்லிடா. டெல்லியா தானே, டெல்லியோட தான் சம்மந்தம் வச்சுக்கிறணும். இது ரொம்ப பேருக்கு புரியல, எனக்கு புரியுது. டேய் அது ராயல் ஃபேமிலி, திருப்பி அனுப்புறதா மரியாதை. नहीं नहीं दिल्ली में वापस नहीं, நான் தமிழ்நாட்டுல தான் இருப்பேன். இந்தி ஒழிகங்கறாங்க, டெல்லி பொண்ணு தமிழ்நாட்டுல இருக்கிறேங்குது. அண்ணே டெல்லியே தமிழ்நாட்டை விரும்புது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்கண்ணே. அதுக்கு இல்லடா, எங்க அக்கா மகளை கட்டிக்கிறேன்னு நான் வாக்கு வேற கொடுத்துட்டேன். அதை வேணா நான் கட்டிக்கிறேன்னே, நான் உங்கால் தானே. ஓ நீ நம்மாளா? ஏண்டா இத நான் கட்டிக்கிட்டா பின்னால ஏதாவது பிரச்சனை வருமா? வராதுண்ணே, இது நம்மால் படத்துல கூட கிளைமேக்ஸ்ல சரியா போச்சு. நீ எங்க அக்கா மகளை கட்டிட்டீங்கன்னா 25,000 ரூபாய் பணம் தர்றேன், 15 பவுனுக்கு நகை போட சொல்றேன், இந்த கடையவே உன் பேருக்கு எழுதி வச்சிடறேன். அண்ணே கடையை என் பேருக்கு எழுதி வைக்க போறீங்களா? தேச்சி இது ராயல் லுக்குடா. இது கூட நான் அட்டாச்மெண்ட் வச்சிட்டு அப்புறம் இந்த கத்தி கத்திரிக்கோல் எல்லாம் தொட்டு அசிங்க இல்லையா? உங்க விருப்பம் எதுவோ அப்படி செய்யுங்கண்ணே. ஏய் தம்பி நீ ரொம்ப குறுகர் நீ. டேய் டேய் முன்சாமி ஏண்டால்ற? ஏ அண்ணே அனாதையா வந்த எனக்கு கடையும் கொடுத்து உங்க அக்கா மகளையும் எனக்கு கட்டி கொடுத்து நீங்க வீட்டோட டெல்லிக்கு மாப்பிளையா போறீங்க. டேய் அதனால என்னடா நான் டெல்லிக்கு மாப்பிளையா போறேன். அந்த பொண்ணுக்கு எக்கச்சக்கமான சொத்து. பிளைட் டிக்கெட் 1500 ரூபாய். 1500 ரூபாய்ங்கிறது அவங்க வீட்டுக்கு சாதாரண காசு. அவங்க வீட்டுக்கு கொல்லப்புறத்துல இந்த 1500 ரூபாய் வேலைக்காரி தூக்கி விளையாடுவாடா. ஒரு நாளைக்கு 2 தடவை பிளைட்ல வந்து போவேன். உங்களுக்கு சிம்பிள்ண்ணே, எனக்கு பெருசு இல்லையா? அதனால தான் நான் வந்து பாக்குறேன்னு சொல்றேன். அண்ணே ஒரு சின்ன என்னடா உங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கலாம்னு தான். எனக்கா? ஆமாண்ணே. சரி வை. வாங்க இந்தாங்கண்ணே. ஏண்டா நீ சாப்பிடல? அது வந்து உங்க முன்னாடி. ஏன் முன்னாடி சாப்பிட்டா போதை வராதா? நீங்க முதலாளி, நான் தொழிலாளி. முதலாளி சாப்பிட்டாலும் போதை வரும், தொழிலாளி சாப்பிட்டாலும் போதை வரும், எதிர்கட்சிக்காரன் சாப்பிட்டாலும் போதை வரும், ஆளுங்கட்சிக்காரன் சாப்பிட்டாலும் போதை வரும். ஆடுறா கிளாஸ் எடுத்துட்டு வா. இந்தாங்கண்ணே. அது கூட எடுத்துட்டு வந்துட்ட? ஆமாண்ணே. போதுண்ணே. ஏன் நிக்கிற? உங்க முன்னாடி பின்னாடி சாப்பிடு. என்ன சாப்பிட்டேன். ஏன் நிக்கிற? உங்க முன்னாடி பின்னாடியே சாப்பிடு. என்ன சாப்பிட்டேண்ணே. அண்ணே ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன? இந்தாங்க. என்னது? பத்திரம்ண்ணே, நீங்க டெல்லிக்கு போறீங்க, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அடைய கொடுத்துருக்கீங்க, ஒரு சின்ன கையெழுத்து போடுங்கண்ணே. பேனா கொடு. நாயே எச்சிக்கல. எனக்கு தெரியும்டா நீ பார்ட்டி வைக்கும் போது அரை பாட்டில் பிராந்திய கொடுத்து ஒரு பத்திரத்திலேயே கையெழுத்து வாங்கிட்டேன். இல்ல இது அப்பவே கேட்டிருந்தா போட்டு தொலைச்சு போறடா நாய. நீயாச்சு உன் கடையாச்சு. என் லெவலே வேறடா. நான் டெல்லி போடா போடா. அப்பா என்னை விட்டு ஒரு பெரிய பாரமே குறைஞ்சிருச்சு. எங்க அக்கா மகளுக்கு இவனுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. இவனும் குண்டு அவளும் குண்டு. எருமைக்கு எருமை சரியா போச்சு. கல்யாணத்துக்கு நீங்க என்ன செலவு பண்ணீங்க? நான் ஒரு காரணம் செலவு பண்ணல. எல்லா செலவும் எங்க அக்காவுக்கு தான். கடைய கொடுத்துட்டீங்க. இதையும் கொடுக்கலன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்ன கேவலமா பேசுவாங்களே. அப்ப உங்களுக்கு என்ன வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கேன்னா வச்சிருக்கேன். என்னது? அந்த பொட்டியேடு. எடுத்துட்டேன். இந்தா சாவி தெற. திறந்துட்டேன். நகை. பின்ன என்ன இது புகையா? என்ன இடிச்சு வாய் நினைச்சிட்டியா? அவ்வளவையும் பணமாவும் நகையாவும் மாத்தி வச்சுட்டேன். கடை ஒரு நீசன்ஸ் பிடிச்ச இடம், பல டைப்பான ஆட்கள் வர்ற இடம். அதனாலதான் அதை அந்த எருமைக்கே எழுதி வச்சுட்டேன். உங்களை நான் என்னமோன்னு நினைச்சேன். எப்படி இவன் ஒரு மடைய மண்டு ஜடம்னு நினைச்சியா? புரிஞ்சுகிட்டா சரிதான். இப்ப எப்படி? பிரமாதம். நோ டச். கையெடு. ஒரு அடி தள்ளி உட்காரு. நான் அந்த டைப்பான ஆள் இல்ல. ரிப்பனை பார்த்தோன்னே பின்னால வர்றவில்லை. நமக்குன்னு 10 பேருக்கு முன்னால உன் கழுத்துல ஒரு தாலியை கட்டி எனக்கு நீ உனக்கு நான், எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு என்னைக்கு முடிவாகுதோ அன்னைக்கு தான் உன்னை டச்சே பண்ணுவேன். அது வரைக்கும் வெளியில போ. என்ன இப்பவே போயிட சொல்றீங்களா? ஏச்சே நான் அந்த அர்த்தத்துல சொல்ல, கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருன்னு சொல்றேன். சரி லைட் ஆஃப் பண்ணிட்டு நீ கீழே படு, நான் மேல படுத்துக்கிறேன். கீழே டவுன் டவுன், நான் பெட்ல படுத்துக்கிறேன். பொட்டி க்ளோஸ் பண்ணி உள்ள வை. சுந்தரி கண்ணு, சுந்தரி கண்ணு, என்ன கேட்காமலே இடுப்பு இருக்கிற வேட்டியெல்லாம் அவுத்து துவைக்க ஆரம்பிச்சிட்டியா? இப்படி ஒரு பொண்ணு உலகத்துல எவனுக்குமே கிடைக்காது. புருஷன் பொண்டாட்டிக்கு புடவை துவைக்கிற இந்த காலத்துல நான் இவளுக்கு தாலியே கட்டல.
புருஷன் சேவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்படி எல்லாம் செய்யறாளே, இவதான் பொம்பளை. சுந்தரிக்கண்ணு, சுந்தரிக்கண்ணு, இப்ப சுத்தம் எல்லாத்தையும் தொடச்சு எடுத்துட்டு போயிட்டா. தலகாணி கூட எடுத்துட்டு போயிட்டா. களவாணி பைய மகன். ஐயோ, அந்த காலத்து எட்டுனா நான் ரொம்ப நாளா வச்சிருந்தா அதையும் அடிச்சிட்டு போயிட்டாளா? இந்த சிகப்பு நாயை நம்பி அந்த எருமைக்கு நான் கடை வேற எழுதி கொடுத்துட்டேன். இப்ப நான் வெளியில போனா சிங்கிள் டீ கூட குடிக்க முடியாத நிலைமைக்கு ஆளாயிருக்கேன். ஸ்கேல் சார். நெக்ஸ்ட் ஹோம். பிஸ்லரி வாட்டர். என்னது, ஒரு தடவை குடிச்சா அப்புறம் குடிக்க மாட்டேன்னு தெரியும்ல? டிசீஸ் வந்துடாது. நான்சென்ஸ். ஓமேன், புதுசா கொண்டு வா. தம்பி, இங்கே கேட்ட குரலா இருக்கு. ஓ, யூ. நான் தான்ப்பா உன் பொண்டாட்டிக்கு மாமன். யூ. யூதான். அந்த பொண்ணு டெல்லி சரியில்லடா. அத நான் விவரமா அப்புறம் சொல்றேன். இப்போ உன் கடையில ஏதாவது வேலை போட்டு கூட. ஐ எம் சோ சாரி. நான் டிப்ளமோ படிச்சவங்க எல்லாம் வேலைக்கு வச்சுட்டேன். இங்க கூட்டுற வேலை ஒண்ணு இருக்கு. அந்த பையனை சீக்கிரம் எடுக்க முடியாது. ஏன்னா அவன் யூனியன்ல இருக்கான். நீங்க வேற இடத்துல. ஆமா, இப்ப நீ வேலை கொடுத்தா கூட நான் செய்ய முடியாது. ஏன்? ஏன்னா எல்லாருக்கும் பெருவியாதி. பக்கத்து தியேட்டர்ல ரத்த கண்ணீர் படம் ஓடுது. எல்லாரும் லைனா நின்னு பாத்துக்கங்கடா. ஃபூல்.